வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் தமிழக ஆளுநர் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சண்டை உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு, அது உச்சநீதிமன்றம், நீதிமன்ற அமைப்பு, மாநில அரசு, மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையாக பூதாகாரமான பிரச்சனையாக மாறிடுச்சு. இங்கே வேந்தரா மாநிலத்தினுடைய முதல்வர் செயல்படுவார் அப்படின்னும், துணைவேந்தர்களை அவரே நியமிப்பார் அப்படின்னு சொல்லியும் ஒரு 10 பில், இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் கீழே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பில் தயார் பண்ணி, ஸோ அதை ஆளுநரினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அவர் பெண்டிங்லேயே வச்சுருந்தார் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும் பொழுது ஆளுநருக்கு பெண்டிங்கில் வைக்கிறதுக்கெலாம் ஒரு காலக்கெடு அப்படின்றத நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 2வது முறை அந்த பில் அனுப்பும் பொழுது அவர் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பில்ஸ் எல்லாத்தையும் நாங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர்களே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவர்கள் ஆளுநருக்கு கெடு விதித்தது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிக்கும் கூட கெடு விதித்திருக்கிறாங்க. நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், அவருக்கே எப்படிங்க ஒரு நீதிமன்றத்தினுடைய அமைப்பு கெடு விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய எம்பி நிஷிகாந்த் துபே, அதே மாதிரி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், இவர்கள் 2 பேரும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் ஆளுநர் RN ரவி இங்கேயே இருந்தார் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னா நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பிஜேபிக்காரங்க எப்படி பாண்டிச்சேரியில் நாராயணசாமி முதல்வராக இருக்கும் பொழுது கிரண்பேடி துணைநிலை ஆளுநராக இருந்து அவரை வச்சு செஞ்சாங்களோ, அதே மாதிரி RN ரவி திமுக காரர்களை வச்சு செஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த மாதம் தமிழகம் வரவிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சில புகார்கள், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்து பல புகார்கள் போயிருக்குதான். இங்கே அவர் வரும்பொழுது அந்த ஒரு விஷயம் பற்றி விசாரணை நடத்த போகிறார் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ அவர் தலைமைச் செயலாளர் அண்ட் டிஜிபி இவர்களோட ஆலோசனை நடத்த போகிறார் அப்படின்னும், அந்த ஆலோசனையில் ஆளுநர் RN ரவியும் இருப்பார் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்றது மேற்கு வங்காளத்தில் நடந்திருந்தது. அங்கே தலைமைச் செயலாளர் அண்ட் டிஜிபியோட ஒரு ஆலோசனைக்கு உள்துறை அமைச்சர் வரும்பொழுது மாநில அரசாங்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதித்திருந்தாங்க. ஏற்கனவே இந்த மாதத்தில் ராமேஸ்வரத்தில் அந்த பாலம் திறப்பு விழாவுக்கு பிரதமர் மோடி வரும் பொழுது அந்த கூட்டத்தை மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புறக்கணிச்சிருந்தார் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் என்னதான் 2 கட்சிகளுக்கும் நடுவில் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக பிரதமர் இங்கே வரும் பொழுது முதல்வர் போய் வரவேற்கிறது, அந்த கூட்டங்களில் பங்கேற்கிறது அப்படின்றது தொடர்ந்து இருந்தது. ஆனால் ராமேஸ்வரம் சம்பவத்தில் முதல்வர் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு அவர் போயிட்டாரு அப்படின்றத கவனிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான மோதல் போக்கு தேர்தல் நேரத்தில் ஆரம்பிக்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி அடுத்த மாதம் அமித்ஷா வரும் பொழுது தலைமைச் செயலாளரையும் டிஜிபியும் சந்திக்கிறதுக்கு மாநில அரசாங்கம், மாநிலத்தினுடைய முதல்வர் வழங்குவாரா, அவரும் மமதா பானர்ஜி மாதிரி மோதல் போக்கை கடைபிடிக்கிறாரா அப்படின்றது அடுத்த மாதம் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இந்த விஷயங்கள் வழியாக பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.